டயர்டா இருக்கீங்க? ஜர்னி கஷ்டமா இருந்ததா? வெயிட்டிங் லிஸ்ட்மா. வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்தீங்க? பரவாயில்லம்மா, வாழ்க்கையில முக்காவாசி வெயிட்டிங் லிஸ்ட்லயே கிடைச்சிட்டேன். ஆஃப்டர் ஆல் ஒரு நாள் திருச்சியில இருந்து மெட்ராஸ் வர முடியாதா என்ன? நீ ஜாகிரதையா தானே இருந்தே. அம்மா, உனக்கு எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி தான் கவலை. என்ன திருடனை தூக்கிட்டு போயிடுவான். ஆமா, இது என்ன பரீட்சை நேரத்துல படிக்காம சமையல் வேலையில இறங்கிட்ட? போமா, படிச்சு கழிச்சு நான் கலெக்டர் ஆக போறேன். எப்ப இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு மருமகளா போறது தானே. அப்போ மாமியார் வீட்டுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அம்மா, மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்? நீயே சொல்ல. படிச்சவரா, பண்புள்ளவரா, நேர்மையானவரா, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவரா, எனக்கு பிடிச்சவரா இருக்கணும். எனக்கு உனக்கு பிடிச்சவரா இருக்கணும். எனக்கு பிடிக்கல. அம்மா, காதல் தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு தாஜ்மஹால், அதுலயே குடியிருக்கணும்னு நினைச்சா வெறும் சமாதி. அந்த சமாதியில வாழ்ந்து சங்கடத்தோட உன்னை வளர்த்து ஆளாக்குனவ நான் சொல்றேன். அவனை மறந்துடு. எந்த தாய்க்கும் தன் சொந்த மகக்கிட்டே ஒரு அறிமுகம் தேவைப்படாது. ஆனா எனக்கு தேவைப்படுது. என்ன பிடிச்சிருந்த உங்க அப்பாவுக்கு எனக்குள்ள வளர்ந்த உன்னை பிடிக்கல. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். கலைச்சிடுன்னாரு. ஆமா, அவருக்கு சுகம் மட்டும்தான் வேணும், சொந்தம் தேவையில்லை. இந்த ஊர் உலகத்தை பத்தி ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் நான் யோசிச்சிருந்தா இன்னைக்கு உயிரோட என் முன்னாடி நின்று நீ பேசிட்டு இருக்க மாட்டேன். கழுத்துல தாலி இல்லாம வயித்துல புள்ளையோடு போறா பாருன்னு ஜனங்க காரி துப்பும் போதெல்லாம் என் நெஞ்சு வலிக்கும். ஆனா அதுக்கு மறந்தே என் வயித்துல இருந்து நீ எட்டி உதப்ப பாரு, அந்த உததான் மது. சொந்த பொண்ணு முன்னாடியே கூனி குறுகி தலை குனிஞ்சு நிக்கிறேன். ஆனா என் பொண்ணு எதுக்காகவும் யார் முன்னாடியும் எப்பவும் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன். அந்த பையன் நல்லவன் இல்ல, அவனை மறந்துடு. அம்மா, அடையாளம் தெரியாத ஒருத்தருக்கு மகளா பிறந்துட்டோன்ற கவலை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஏன்னா அம்மான்ற வார்த்தைக்கு அடையாளமே நீதான். மோசமான ஆம்பளைங்களுக்கு அப்பா ஒரு உதாரணம். அதுக்காக எல்லா ஆம்பளைங்களும் அப்பா மாதிரி இருப்பாங்க நீ ஏன் நினைக்கிற? மது அவன் ஒரு ஃப்ராடு. அவனுக்கு தேவை ஏன் சிபாரசுல கிடைக்கிற உதவி. குறுக்கு வழி என்கிட்ட லோன் வாங்க முடியாம அவனுக்கும் எனக்கும் நடுவுல ஒரு மீடியேட்டர் கொண்டு வந்து அதே லோன் என் கையாலேயே வாங்கி காட்டுறேன்னு என்கிட்டயே சவால் விட்டு போயிருக்கான். இப்ப அந்த லோனுக்காக தான் உன்னைய மீடியேட்டரா பயன்படுத்திட்டு இருக்கான். பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கணும். சம்பாரிச்சு என்ன காப்பாத்தணும். அதுல என்ன தப்பு இருக்கு? சம்பாதிக்காம ஊரை சுத்திட்டு உருப்படாத பின்னாடி உன் பொண்ணு சுத்தலையே. நானேமா சம்பாதிச்சு சாதிச்சு காட்டணுங்கிற சரியான ஆம்பளோட தானே சுத்துறா. அது தப்பா?